Yes, Sudan demands juice immediately. சரி, small intestine is not at all small. சரி, அப்புறம் ஏன் small intestine பேர் வச்சாங்க? அதுதான் ஸ்டொமக்லேயே நடந்துருச்சு. சரி, இந்த பைல் ஜூஸோட வேலை என்ன? அதாவது இதுக்கு மேலே இந்த சப்ஸ்டன்ஸை ஃபர்தராக பிரேக் டவுனே பண்ண முடியாது. ஒன்று லிவர், ஒன்று பேங்க்ரியாஸ். கஷ்டமாக இருக்குல்ல பேர்? ரொம்ப ரொம்ப நன்றி. Hi, welcome to 5-minute teaching. So before going to what is the topic, first ரொம்ப thanks, ரொம்ப நன்றி. நம்ம 1000 subscribers வந்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் பேர் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப சின்னதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் நாட் அட் ஆல் ஸ்மால், இட்ஸ் வெரி பிக். ஓகே, இட் இஸ் அரவுண்ட் ஒரு 6 to 6.5 மீட்டர் இருக்கும். அப்புறம் ஏன் ஸ்மால் இன்டெஸ்டைன் பேர் வச்சாங்க? ஏன்னா இட் வில் பி வெரி நேரோ, ஸோ தட் இட் வில் பி ஹைலி காயில்டு. ஒரு மேகியோ இல்லை ஒரு ஸ்பெகட்டி மாதிரி இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து இட் வில் பி ஹைலி காயில்டு. அதனால தான் இதுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பேர் வச்சாங்க, பிகாஸ் இட்ஸ் ஹைலி காயில்டு. சரி, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் of the digestion, the majority part of the digestion will be happening in small intestine. அதுதான் ஸ்டொமக்லேயே நடந்துருச்சு. அப்புறம் என்ன ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, the complex substance will be further broken down into simple substance. அதாவது இதுக்கு மேலே இந்த சப்ஸ்டன்ஸை ஃபர்தராக பிரேக் டவுனே பண்ண முடியாது. இதுதான் சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபுட் பிரேக் டவுன் ஆயிடும். அதுதான் it's going to happen in small intestine. So stomach length with the help of gastric enzymes, the food will reach the small intestine, and the small intestine is divided into 3 regions. Okay va? Enna region? Duodenum, jejunum, ileum. இந்த மாதிரி ஒரு 3 ரீஜனாக பிரியும். கஷ்டமாக இருக்குல்ல பேர்? ஓகே, ஈஸியாக நான் சொல்கிறேன். Small intestine divides into 3 regions: duodenum, jejunum, ileum. Small intestine, yes, Sudan demands juice immediately. Sudan demands juice immediately. Sudan, small intestine, demands duodenum, juice, jejunum, immediately, ileum. Okay, so small intestine, it can be divided into 3 regions: duodenum, jejunum, ileum. Okay va? இந்த ரீஜன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக செப்பரேட் ஆகியிருக்காது. அதாவது இந்த பார்ட் வரைக்கும் டியோடினம், இந்த பார்ட் வரைக்கும் ஜூஜினம், இந்த பார்ட் வரைக்கும் இலியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக செப்பரேட் ஆகியிருக்காது. ஓகேவா? ஸ்மால் இன்டெஸ்டைன்ங்கிறது ஒரே பார்ட்டாக தான் இருக்கும். அதில் சப் ரீஜன்ஸ் தான் இந்த 3 ரீஜன். இந்த 3 ரீஜன்லேயும் ஃபர்தராக டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இட் வில் பி ஹேப்பனிங். கிளியர்? ஓகே, ஃபஸ்ட் பார்ட் இஸ் டியோடினம். இந்த டியோடினம் வந்து ஸ்டொமக்குக்கு அட்ஜசென்ட்டாக, அதாவது ஸ்டொமக்குக்கு சைடாக இருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இட்ஸ் அ யூ ஷேப்ட் ஆர்கன். ஓகே, ஸோ இந்த டியோடினம் இட் கெட்ஸ் செக்ரீஷன் ஃப்ரம் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, டைஜஷன் இன் திஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் இட் வில் பி ஹேப்பனிங் வேர் த நியூட்ரியன்ஸ் வில் பி ஃபர்தர் broken down. அந்த ஃபர்தர் பிரேக்கிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ்க்கு டியோடினத்துக்கு 2 இடத்துலேருந்து செக்ரீஷன்ஸ் வரும். ஒன்று லிவர், ஒன்று பேங்க்ரியாஸ். இன்றைக்கி லிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லிவரில் வில் பி சீயிங் மோஸ்ட்லி அபவுட் வாட் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் ப்ரொடியூசிங் தான். ஓகேவா? இந்த லிவர் இட்ஸ் அரவுண்ட் 1 to 1.4 kgs இன் வெயிட். ஸோ இதுகிட்ட 2 லோப் இருக்கும். இந்த லிவர் ஹேஸ் 2 lobes, ரைட் லோப் அண்ட் லெஃப்ட் லோப். இந்த லோபு பேர் நம்ம வந்து ஹெப்பாட்டிக் லோப் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுக்கு பேர் ஹெப்பாட்டிக் லோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெப்பாட்டிக் லோப் இட் ப்ரொடியூசஸ் அ செல்ஸ் கால்ட் அஸ் ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஓகேவா? ஹெப்பாட்டிக்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, ஹெப்பாட்டிக்னாலே ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னாலே இட் இண்டிகேட்ஸ் லிவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஹெப்பாட்டிக் லோப் இட் ப்ரொடியூசஸ் அ டைப் ஆஃப் செல் கால்ட் அஸ் hepatic cells. And the hepatic cells it produces some substance called as bile juice.
bile juice இல்லை bile juice. ஓகேவா? ஸோ எது ப்ரொடியூஸ் பண்ணோம்? hepatic cells bile juice-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த hepatic cells எங்கே இருக்குது? hepatic lobe-குள்ளே இருக்குது. இந்த hepatic lobe liver. சரி, இந்த bile juice-ஓட வேலை என்ன? It breaks down the fat. Breaks down ன்னு சொல்லாமல் we can say it as it emulsify the fat. emulsify னா break down பண்ணும். பெருசாக இருக்கிற ஃபேட்டை சின்னதாக மாட்டோம். It breaks down larger fat into smaller fat. Okay, larger fat globules into smaller fat globules. யார்? bile juice. bile juiceல இருக்கிற எந்த substance? Something called as bile salt. So in the bile juice it consists of bile salt which breaks the larger fat into smaller fat. சரி, இந்த bile juice எங்க ஸ்டோர் ஆகும்? This bile juice will be stored in gall bladder. அப்படிங்கிற gall bladder அப்படிங்கிற பார்ட்டில் இந்த bile juice ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த bile juice வந்து it's about greenish brown in color. ஓகேவா? தமிழில் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து bile juice. Clear? See you next video with another topic. This is Sudan. Bye bye.